மயிலாடுதுறை, கடலூர், நாகை, திருவாரூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தஞ்சை, திருவள்ளூர், விழுப்புரம், திருச்சி, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்காலிலும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, அரியலூர், சிவகங்கையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புயல். இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணிக்கு 10 கிலோமீட்டர் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்று கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. காரைக்காலுக்கும் ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். கனமழை எச்சரிக்கையால் இன்று நடைபெற இருந்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைப்பதாக அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்தனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். தஞ்சையில் 2 குழுவினர், மொத்தம் 7 குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை திமுக அரசு பாலைவனமாக்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் சொன்னது போல் பொய் செய்தியை திமுக வெளியிடுவதாகவும் பேட்டி. 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உதகையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிலையில் பாதுகாப்புகள் தீவிரம். கர்நாடகாவில் ரயில்வே இரும்பு தடுப்பில் சிக்கிக்கொண்ட காட்டு யானை. நீண்ட போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்ட வனத்துறையினர். ஒருநாள் இடைவேளைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். அதானி மீதான குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி கேள்வி எழுப்ப திட்டம். நாளை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஹேமந்த் சோரன் விழாவில் கலந்து கொள்ள பிரதமருக்கு நேரில் அழைப்பு. பெங்களூருவில் பெண் யூடியூபர் குத்திக் கொலை. தப்பி ஓடிய ஆண் நபரை தேடி வரும் காவல்துறை. புதிய எலக்ட்ரிக் கார்களை அறிமுகம் செய்தது மஹிந்திரா நிறுவனம். 2025 ஜனவரி மாதத்தில் விற்பனைக்கு வரும் என அறிவிப்பு. இலங்கையில் பெய்து வரும் தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 55,000 பேர் பாதிப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.